மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக பாமக இடையே கூட்டணிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. பாஜக பாமக இடையே கூட்டணிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் பாஜக பாமக இடையே கூட்டணிக்கான ஒப்பந்தம் ஏற்பட்டு தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. தைலாபுரத்தில் உள்ள ராமதாசன் இல்லத்தில் அண்ணாமலை, அன்புமணி ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றனர். முன்னதாக பாஜக தலைவர்கள் மற்றும் பாமக தலைவர்கள் ஒன்று கூடி அங்கு ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் தற்போது பாஜக பாமக இடையே கூட்டணிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை முடிவடைந்து ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணிக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்து வரும் நிலையில் தற்போது பாஜக பாமக இடையே கூட்டணிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஹ்மான் இணைப்பில் இருக்கிறார். ரஹ்மான், பாஜக பாமக இடையே கூட்டணிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. எந்தெந்த தொகுதிகளில் பாமக போட்டியிட இருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் எப்போ வெளியே வரும்? விவரம். பிரியதர்ஷினி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கான கூட்டணி ஒப்பந்தம் என்பது தற்போது கையெழுத்தாகி கொண்டிருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்திலே தற்போது கையெழுத்திட்டு வருகின்றார்கள். இதில் தருமபுரி, அரக்கோணம், திண்டுக்கல், ஆரணி, கடலூர், ஸ்ரீபெரும்புதூர், மத்திய சென்னை உள்ளிட்ட 10 தொகுதிகள் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். மேலும் ஒரு ராஜ்யசபா இடத்தையும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இதற்கான ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகி வருகின்றது. இதனைத் தொடர்ந்து வெளியில் வந்த பின்பு பாஜக மற்றும் பாமகவினர் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பார்கள். அதில் முழு விவரம் தெரிய வரும். பிரியதர்ஷினி. ரஹ்மான், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தொகுதி பங்கீட்டை இறுதி செஞ்சுட்டாங்க. அது போக அதிமுகவும் சரி பாஜகவும் சரி பாமக கூட ஒப்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு கூட்டணி வச்சுக்கிறதுக்கு முனைப்பு காட்டி வந்தாங்க. ஆனா பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது அதிமுக பாமக இடையே கூட்டணி ஏற்படுமா அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு பெரிய திருப்பமா பாஜக பாமக இடையே கூட்டணிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல, அதாவது நேற்று பிற்பகல் வரை அது அதிமுக கூட்டணியாகத்தான் இருந்தது. இதைத்தான் இங்கு வந்தக்கூடிய பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் கூட அதே கருத்தில் தான் இருந்தார்கள். ஆரம்பத்தில் நாம் அவருடன் பேசும்போது அதிமுகவுடனான கூட்டணி தான் இருக்கும், எங்களுடைய ஆலோசனைக்கு பின்புதான் இது குறித்து தெரிய வரும் என்று தெரிந்தார்கள். ஆகவே அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போவதற்கு முன்பாகவே அவர்கள் பாஜகவுடனான கூட்டணி என்பது குறித்தான எந்தவித தகவலும் அவர்களுக்கு தெரியவில்லை. அதிமுக என்ற ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது. ஆனால் இந்த நிலையில பேச்சுவார்த்தைக்கு சென்ற பின்புதான், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு கூட்டம் முதலில் 19 பேர் கொண்ட தலைமை நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. இந்த 2 கூட்டத்திலுமே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் பேசும்போது நாட்டு நலனை கருத்தில் கொண்டும் மாநில நலனை கருத்தில் கொண்டும் தான் நான் இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு நான் கூட்டணி வைத்திருக்கின்றேன். ஆகவே இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுவதுதான் ஆரோக்கியமான ஒரு நிலையாக இருக்கின்றது. ஆகவே தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே, அதாவது நீங்கள் இந்த மக்களவை தேர்தலுக்கு இரு கட்சிகளுமே, இந்த கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர்களுடன் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். மேலும் தொகுதிகளை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே பலம் வாய்ந்த, அதாவது வட மாவட்டங்களிலே பலம் வாய்ந்த தொகுதிகளாக இருக்கின்ற தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கின்றோம். அதாவது தருமபுரி, அரக்கோணம், கடலூர் உள்ளிட்ட ஸ்ரீபெரும்புதூர், வடசென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அவருடைய செல்வாக்கு அதிகம் மிகுந்த இடங்களாக இருக்கின்றது. ஆகவே அதுபோன்று செல்வாக்கு அதிகமிக்க இடங்கள், நம்ம வெற்றி பெறக்கூடிய இடங்களை தான் நாங்கள் கேட்கின்றோம். ஆகவே வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கின்றது. ஆகவே தொண்டர்களை பொறுத்தவரை ஒத்துழைக்க வேண்டும், நிர்வாகிகள் தொண்டர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று பிரதமர், அதாவது தமிழகத்திற்கு தன்னுடைய பரப்புரையை தொடங்கி இருக்கின்றார். பிரதமர் செல்வதற்கு முன்பாகவே இந்த கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்பதிலே பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் உறுதியாக இருந்திருக்கின்றது.
அந்த வகையிலே பிரதமர் செல்வதற்கு முன்பாகவே இந்த கூட்டணியை உறுதி செய்து பிரதமர் இன்று அதாவது சேலத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய கூட்டத்திலே இது சென்று அறிவிக்கப்பட வேண்டும் என்பது முனைப்போடு இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதாவது விரைந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் என்றால் ஒரு 18 மணி நேரத்துக்குள்ளரே இந்த விவகாரம் என்பது முடிவுக்கு வந்து இன்று காலை அதிகாலை 6 மணிக்கு அதாவது தொண்டர்கள் எல்லோருமே இந்த காலை அதிகாலை 4 மணியிலிருந்து தைலாபுரம் தோட்டத்தில் கூடியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து சரியாக 6:30க்கு அண்ணாமலை மற்றும் வேல்முருகன் வந்தார். உடனடியாக தற்போது இந்த ஒப்பந்தமானது சென்று கொண்டிருக்கின்றது. ஒப்பந்தம் முடிந்த உடனே அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு சேர்ந்து சேலத்துக்கு செல்கின்றார். அங்கு பிரதமர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் பங்கேற்கின்றார்கள். பிரியதர்ஷினி, ரஹ்மான், பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.